அண்மையில் கிழக்கு மாகாணத்தின் ஏறாவூர் பிரதேசத்திலிருந்து ஒரு நோயாளி வந்திருந்தாங்க. வரும்பொழுதே நடக்க இயலாம இருக்க இயலாம மிகவும் அவதிப்பட்ட ஒரு நிலையில தான் பேஷண்ட் வந்திருந்தார். ஸோ வரக்குள்ளேயே ஒரு கட்டு ஃபைல்ஸோட வந்திருந்தாரு. ஏற்கனவே எக்ஸ்ரே ரிப்போர்ட்டுகள், எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டுகள், பல டாக்டர்ஸ் சேனல் பண்ணின ரிப்போர்ட்டுகள் எல்லாமே இருந்தது. ஸோ எல்லாத்தையும் வாங்கி பார்க்கும்போது அவருடைய கண்டிஷன் வந்து எப்படி இருந்ததுன்னு சொன்னா, உள்ளந்தண்டில் இருக்கக்கூடிய L4 L5 இடையில இருக்கிற டிஸ்க் வந்து விலகி வெடிச்சு இன்னும் லிக்விட்ஸ் வந்து லீக் ஆகி கொண்டு இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனோட இருக்கிறதால தான் நமக்கு அவ்வளவு பெயினோட அவர் இருக்குது. ஸோ அவர்கிட்ட நாங்கள் அதை பற்றி கேட்கும் பொழுது எப்படியான அறிகுறிகள் இருக்குன்னு கேட்டோம். இடுப்பை சுற்றி வளையமாக வெட்டி நோக்குது டாக்டர், காலை வச்சு நடக்க இயலாது, இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது, நிற்கலா இருக்கலா, ஒரே அவதியா இருக்குது அந்த மாதிரி சொன்னார். ஸோ அவரை நாங்கள் பரிசோதனை செய்து பார்க்கும்போது அவருக்கு ஸ்ட்ரெயிட் லெக் ரேசிங் டெஸ்ட் ஒரு டெஸ்ட் வந்து செய்து பார்க்கும்போது 30 டிகிரிக்கு மேலே அவருடைய கால் வந்து உயரணும். இப்போ இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸால வந்து முள்ளந்தண்டு எலும்பிலிருந்து வெளியாகி நம்மளோட கால் பகுதிக்கு சப்ளை ஆகி கொண்டிருக்கிற சயாட்டிக் என்ற நர்வ் வந்து இரிட்டேட் ஆகுது. இதனால அது எந்த பகுதிக்கெல்லாம் சப்ளை பண்ணுமோ அந்த பகுதிகள் கடுமையான வலியால வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இதை ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்காக நாங்கள் அவங்களுக்கு 10 days ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த 10 daysமே வந்து பேஷண்ட் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அந்த வகையில் வந்து இந்த இன்டர்னல் மெடிசின் எக்ஸ்டர்னல் தெரப்பீஸை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யக்கூடியதாக இருந்தது. 10 நாள் முடிவில் வந்து பேஷண்ட் சொன்னது, இந்த ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்காகவே நம்ம துபாயிலிருந்து வந்து அவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அதை நீங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்படியான முள்ளந்தண்டு பிரச்சனைகளுக்கு சத்திர சிகிச்சை இல்லாமல் நீங்கள் குணப்படுத்த வேண்டினா ஆயுர்வேத யுனானி முறையில் வந்து 100% குணப்படுத்தலாம். ஆனால் இதுக்கு அவ்வளோத்துக்குமே உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது பொறுமை, நிதானம், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஓய்வு. எவ்வளோ நீங்கள் வைத்தியர்களாக எங்களுக்கு நீங்கள் தரும்போது நாங்களும் எங்களோட ட்ரீட்மெண்ட்டை 100% எஃபிஷியண்டாக செய்து உங்களை குணப்படுத்த முடியும்.